ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் சிம்பிளாக வாழைப்பூ சாதம் ரசம் வச்சு முடித்தாச்சு. இன்றைக்கி ஒரு ஹேர் ப்ராக்டிக்கல் இருந்துச்சு எனக்கு. இது நான் ஒரு பியூட்டிஷியன் கிளாஸில் இருக்கேங்க. ஹேர் ப்ராக்டிக்கலுக்கு நான் ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுறேன். அதுக்கு ஒரு 4 வகையான ஆயில்ஸ் நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி பாப்பாவுக்கு தான் நான் செஞ்சுருந்தேன். ஹேரை செக்ஷனாக பிரிச்சுக்கிட்டு நான் காட்டன் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் டைம் ஆகும். அது ப்ராசஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு உருளைக்கிழங்கு பூரி மசால் வேணும்னு சொல்லி பாப்பா கேட்டிருந்தா. அதனால் சிம்பிளாக அவளுக்கு செஞ்சுருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்து கொஞ்சமாக வெங்காயம் வணங்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வணக்கிடுங்க. இதில் பச்சை மிளகாய் போட்டணும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூரி கிழங்குக்கு. நான் பச்சை மிளகாய் பத்தலைன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா வணக்கிட்டு கண்டிப்பாக வெங்காயம் ஒரு 2 இல்லைன்னா 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் தக்காளி ஆட் பண்ணக்கூட தேவையில்லை. தக்காளி ஆட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக 1 மட்டும் போதும். தக்காளி இல்லைன்னா ஃப்ளேவர் அதோட ஃப்ளேவராக மாறிடும். ஆனால் நான் அந்த அன்னைக்கு நிறைய போட்டுட்டேன். நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. தக்காளியை கம்மியாக போடுங்க. தக்காளி போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா வணக்கி விட்டுட்டு நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு மசாலா தான். கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு 4-5 ஸ்பூன் வச்சுக்கோங்க. நான் அவ்வளோ கூட தேவையில்லை, ஒரு 3 ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதோட சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு நல்லா அதை ட்ரை பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம இந்த மசாலாவோடு கலந்துடலாம். இதை கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை அதில் ஊற்றி குழம்புக்கு கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம விட்டோம்னாவும் இது கெட்டியாயிரும் கொஞ்ச நேரத்துலேயும். இதுக்கப்புறம் உளிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் மேட்ச் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு பக்கம் நல்லா வெந்து முடித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. இதோட பூரி நான் சைட்லேயே போட்டு எடுத்துட்டேன். வீடியோக்காக என்னால் போட முடியல, அதனால் ஒரு பூரி மட்டும் வீடியோவுக்கு போட்டுட்டு மீதியெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் அவசரம்தான், ஒரு அன்பாக்சிங் வீடியோ போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நான் இன்றைக்கி என்ன வாங்கியிருந்தேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி அமேசானில் தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக கார்டில் போட்டு வச்சுருந்தேன். ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நான் போட்டிருந்தேன். இது நல்லா இருந்துச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே ஒர்த்து தாங்க, நல்லாயிருக்கு. லுக் வைஸும் சரி, அதோடைய ஃபங்க்ஷன் வைஸும் சரி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்டு தாங்க. நார்மலாக நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி விட இது ஒரு 3 மடங்கு அதிகம்னே சொல்லலாம். அது ஒரு 70 ருபீஸ் 50 ருபீஸ் வரும் அப்படின்னா இது 250 ரூபாங்க. 230 ரூபா சம்திங் 32 ரூபாய் என்னமோ நான் ஆஃபரில் இருக்கும்போது போட்டிருந்தேன். அந்த அன்றைக்கி மதியானமும் ஒரு சாப்பிங் போர்டு நான் இது கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு வரலங்க. இது ஆனால் என்னோடய சஜெக்ஷன் கிடையாது. நீங்கள் வேறு ஒன்று வாங்கிக்கோ, நல்லதாக ஒரு உட்டனில் வாங்கிக்கோங்க. இது மோல்டு பண்ணது. பூரி உருளைக்கிழங்கு மசால் வச்சு சாப்பிட்டு சூப்பராக முடிஞ்சிருச்சு. மாமா உருளைக்கிழங்கு பூரி ஒரு ஒன்று மட்டும் டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் நைட்டு அவருக்கு மட்டும் சாதம் இருந்ததுனால ரசத்தில் சாப்பிட்றேன்னாரு. ஓகேன்னு சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல், அதோடு பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் தூளுப்பு போட்டு முட்டையை போட்டு மிளகு நம்ம தேவைப்பட்டாலும் கொஞ்சம் கறி மசால் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிட்டா அவருக்கு சாதம் வச்சு எக் பொடி மாஸ் ரசம் வச்சு கொடுத்தாச்சு. அந்த அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு இங்கே பாட்டி பாப்பாவுக்கு மணி, தோடு, வளையல், அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டல் போர்டு ரைட்டிங் போர்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க 2-3 பேருக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க அத்தை வீட்டு பசங்களுக்கு எல்லாம் சேர்த்தி.
நிறைய கலர்ஸில் இருந்தது. அவள் ஒரு கலர் எடுத்துக்கிட்டா. இந்த கவர் ஓகே, தேங்க்யூ வாட்சிங் ஃபார் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தெரிஞ்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது இந்த கவர். மம்மி எனக்கு மட்டும் அதை கொடுத்துட்டு இவங்க மட்டும் இதை எடுத்துக்கிட்டாங்க. மம்மி இது பாரு எப்படி